மணி 9 ஆயிடுச்சே. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். போகிற வழியில் சூப்பர் மார்க்கெட் இருக்குமே, வீட்டுக்கு தேவையான சாமானத்தை வாங்கிக்கலாம். கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு தேவையான சாமானத்தை வாங்கிட்டே போயிடலாம். அதுக்கு ஒரு தடவை கார் எடுத்துகிட்டு வந்தா வீணாக பெட்ரோல் தான் செலவாகும். இப்போவே கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் தான் நியூ இயருக்கு புதுசாக வர கேஜெட்டை வாங்க முடியும். இனிமே சிக்கனமாக இருந்து காசை சேமிக்கணும்ப்பா. நியூ இயருக்கு நிறைய ஆஃபர் எல்லாம் வரப்போகுது. இப்போவே காசை சேர்த்த ஆரம்பித்தாதான் ஏதாச்சும் வாங்க முடியும். வீட்டுக்கு தேவையானது மட்டும் வாங்கணும். ஆஃபர் இருக்குன்னு பார்த்து எல்லாம் அள்ளக்கூடாது. வீட்டுக்கு தேவையானது மட்டும் வாங்கலான்னு பார்த்தா இவ்வளோ நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறது? என்ன ஆனாலும் சரி, வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கணும். அப்போ தான் காசு மிச்சப்படுத்த முடியும். நான் கொஞ்சம் கவனமாக இருக்கலைன்னா நானே எல்லா பணத்தையும் செலவு பண்ணிடுவேன். நான் ரொம்ப கவனமாக செலவு பண்ணணும். சரி சரி, நம்ம சீக்கிரமாக சாமானத்தை வாங்கிட்டு போகலாம். ஆல்ரெடியே லேட் ஆகிடுச்சு. என்ன இது, ஸ்டோரில் கூட்டமே இல்லை. இவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்க, நிறைய கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். கூட்டமே இல்லையே. சரி, நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம். இந்த ஆள் எதுக்கு என் பின்னாடியே வரான்? இவனை பார்க்குறதுக்கு வேற ஒரு மாதிரியாக இருக்கே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நம்ம சீக்கிரமாக பில்லை போட்டுட்டு கிளம்பலாம். கவுண்டரில் யாருமே காணோம். இன்னும் ஸ்டோர் மூடுறதுக்கு டைம் இருக்கே. அவன் அங்கே நின்றுட்டு என்னையே உத்து பார்த்துட்ருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? இவனை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது. இவன் எதுக்கு என்னையும் இப்படி உத்து உத்து பார்க்குறான்? இந்த கவுண்டரில் வேற யாரையுமே காணோம். இப்போ என்ன தான் பண்ணுறது? பில்லை போடலான்னு பார்த்தா யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. இதோ சீக்கிரமாக பில் போட்டுடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க மேடம். அப்பாடி, ஒரு வழியாக பில்லு போட்டு முடிச்சாச்சு. சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பலாம். அட, என்னது, இவன் இங்கேயும் வந்துட்டான். இவனை பார்த்தா என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரியுது. நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். அப்பாடி, ஒரு வழியாக வீடு வந்தாச்சு. நிம்மதியாக போய் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். அட, என்ன இவன் இங்கே நிற்கிறான்? இப்போ என்ன பண்ணுறது? ஒரு நிமிஷம் மேடம், இது உங்களுடைய கம்மல் தானே? கம்மலா? ஆமாம், இது என்னோட கம்மல் தான். இது உங்களுக்கு எங்கே கிடைச்சிது? நான் இதை அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் எடுத்தேன் மேடம். உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் நிற்காம சீக்கிரமாகவே வந்துட்டீங்க. அதான் உங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்து கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் கிளம்புறேன். மேடம் மேடம், நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஒரு கப் காஃபி சாப்பிட உங்கள் வீட்டுக்கு கூப்பிட மாட்டிங்களா? கூப்பிடலாமே. ஆனால் வீட்டில் பாலும் இல்லை, காஃபியும் இல்லை. அதான் யோசிக்கிறேன். பரவாயில்ல மேடம், நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லை. நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க. ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும் மேடம். இவனை பார்த்தாவே ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணணும்னே தோணலை. முதல்ல கதவையெல்லாம் போய் சாத்திட்டு நல்லா தூங்கணும். அப்பா, இவன் என்ன வீட்டுக்கு போகாமல் கீழே நின்றுட்டுருக்கான்?